வரேன் கைஸ். இதுதான் என்ட்ரன்ஸு. இப்போ தான் உள்ளே வரோம். அங்கேயே ஒரு பில்டிங் இருக்குது. அந்த பில்டிங் வாட்ச் டவர்னு நினைக்கிறேன். இங்கே வாட்ச்மேன்ஸ் இருக்கிற இடம். உள்ளே போங்க. நடங்க 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 நடங்க. ஓடாதடா, விழுந்துருவேன். எவ்வளோ தூரம்டா போகணும்? கொஞ்சம் தூரம். இங்கிட்ட ஏதோ ஒன்றாம இருந்தது. சுற்றி சுற்றி ஓடுற மாதிரி இருக்கு. என்ன வந்த மாதிரி இருந்துச்சுடா. பின்னாடி சத்தம் கடிச்சா. பின்னாடி நவுந்து வர மாதிரி இருக்கா. சத்தம் கடிச்சு கொஞ்சம் சுற்றி சுற்றி ஓடுற மாதிரி இருக்கு. யாரும் உள்ள இருக்காங்க. நடக்கிற சவுண்ட் கேட்குது. What is up guys, back with another bang video. சவுண்ட் கேட்குறா. நம்ம இந்த பேங் வீடியோவில் சவுண்ட் எஃபெக்ட் வைக்காமல் போட்டு காட்டுவோம். அந்த சவுண்ட் அப்போ தான் தெரியும். அது மட்டும் இல்லாமல் அவங்க சவுண்ட் கேட்குது. யாரோ அழுறாங்க ப்ரோ. வெயிட் பண்ணி கவனிப்போம். நல்லா கேட்குது. தெளிவாகவே அந்த லேடிஸ் வாய்ஸ் கேட்டு அப்படியே லேடிஸ் வாய்ஸ் பண்ணுவாங்க. இந்த பக்கம் ஆடு மாடு மேய்க்க வர்றதுக்கு சில பேர் வருவாங்க. அவங்களுமே இந்த மாதிரி அலறல் சத்தம், அழுகை சத்தத்தெல்லாம் கேட்டதாக சொல்கிறாங்க. அந்த பையனோட இடத்த பற்றி பேசும்போது பையனை பற்றி பேச ஆரம்பிச்சோன்னு ரொம்ப சௌதியா. ஏய் டேய் டேய் உள்ள அழுதுட்டு இருக்க மாதிரி இருக்கு. உண்மையா உங்களுக்கு கேக்குதா? சுமாரா என்ன சடனாக பார்க்கவும் அப்படியே அடைச்ச மாதிரி ஆயிடுச்சுடா. ஒன்றும் இல்லை தொட்டு போடுறா. ஒன்றும் இல்லைடா. டக்குன்னு இதாகிடுச்சா. போங்க, யாரும் பயப்படாதீங்க. ஏறுங்க. ஃபஸ்ட்டு இந்த தூணோட ஷேடோ நினச்சேன்டா. மூவ் ஆகுறத பார்த்தோன்னு தான் அட்டச்சு. நான் சொன்னேன்ல கரெக்டாக வந்து இந்த இடத்துல தான் விழுந்தாங்க அப்படின்ட்டு. கரெக்டாக வரும் மூவ் அங்கே தான் வருது. நண்பா இருந்துச்சு போன் முன்னாடி. கோபுரம் எடுத்துக்கலாமா? ஹலோ ஆக்சுவலா யாரோ இப்போ இந்த பக்கம் போனீங்க. உங்களை நான் பார்த்தேன். காணோம்.
இருடா. யாருமே இல்லை. வாடா, என்னடா பண்றீங்க? யாருமே இல்லையே. Oh my God. போ போ போ, லைட் அடிக்கிறேன், அப்படியே போ. உன்ட்ட லைட் இல்லை. நீ போடா, போ போ. பார்த்து எலிமெண்ட்ரி ஸ்கூல்னு நினைக்கிறேன், அங்கே தான் இந்த மாதிரிலாம் இருக்கும். ஐய் ஆணி, ஃபுல்லாக ஆணி, பார்த்து. ம், சரி சரி. ஹலோ, ஒரே கிளாஸை ரெண்டா இது பண்ணியிருக்காங்க பாருங்க. எங்க? ஆ, எப்படி அவ்வளோ ஹைட்டுக்கெல்லாம் போய் எழுதுனா? இதில் ஏறிடுவாங்க போல சின்ன பசங்கன்றனால. டஸ்ட் ரொம்ப இருக்கு, வெளியே போங்க வெளியே போங்க. ஹலோ, கதவு ஆடுது, ஒரு நிமிஷம். கதவு ஆடுது. எப்படி சொல்கிறீங்க? நிறைய நடந்துட்டுருக்கு, ஜாகிரதையாக இருங்க. கீழே வேறு நிறையா ஆணிகள் இருக்குது, முன்னாடியெல்லாம் வேறு தெரிக்குது, பார்த்துக்கோங்க. ஆணி இருக்குடா, பின்னாடி நகர கூட முடியாது. ஹலோ, அங்கே போடுறோம் அங்கே போடுறோம். குதிச்சா? எங்க உள்ள எங்க குத்திடுச்சா? நிஜமா குத்திடுச்சா? எங்க பட்டுச்சா குத்திச்சா? இங்கே பாருங்க, இங்கே ரத்தம் வருது. காட்டு, ஃபுல்லாக கண்ணாடி தோல். இது வெடிச்சு செதறிடுச்சு. திரும்ப அடுத்த இல்லடா, நீ எங்கடா போயிட்டு இருக்க? அப்படியே இதுரா யோ யோ, இதில் நிற்கும் என்னடா பாம்பு. வாங்க வேகமா. சீக்கிரம் வாடா. நீ ஏன்டா அங்கே நிற்கிற? இங்கே ஆல்ரெடி அதுவாகவே நிறையா உடஞ்சி கிடக்குடா. சாமி ஃபோட்டோ மட்டும் கிழிஞ்சிருக்கு பாரு. அப்துல் கலாம் ஃபோட்டோ எதுவும் ஆகலை. இங்கே பாருங்கள், சாமி ஃபோட்டோ கிழிஞ்சிருக்கு. வாட்சன், யார் வாட்சன்? என்னாச்சு? ஒரு மாதிரி இருக்கு, பயங்கரமா. இது ரொம்ப பயங்கரமாக இருக்குடா. கிளாஸ் உடையறதுல ரொம்ப ஓவர் ரொம்ப பயமா இருக்கு ப்ரோ. மேலே ஏதாவது கிழிச்சிடுச்சுன்னா? அதான் கொஞ்சம் தள்ளியே நிற்போம். கிளாஸ் இருந்துச்சுன்னா பக்கத்தில் போகாதீங்க. கிளாஸ் சுற்றி சுற்றி இருக்குடா. எல்லா இடத்துலையும் எப்படி இருக்குன்னு எவ்வளோ கூடுற இருக்கு. எனக்கு தெரிஞ்சு இந்த பில்டிங்கே இடிஞ்சு விழுவுற மாதிரி தாண்டா இருக்கு. ஆமாம் ப்ரோ. சரி போகலாம், தள்ளிக்கங்க, நான் முன்னாடி போகிறேன். தள்ளிங்க. இது உள்ளே வந்தப்பே நான் உங்களை பார்த்தேன். ஆக்சுவலாக நீங்கள் எங்களை அட்டாக் பண்ணிகிட்டு இருக்கீங்க. ஓ மை காட், இங்கே பாருங்க. உண்மையான எலும்பு கூடு, மனுஷ எலும்பு கூடு. ஏன்னா வினோதமாக இருக்கு. டைனோசர் மாதிரி இருக்கு. பயங்கரமா இருக்கா? என்னடா நடக்குது? இங்க பெருசா நடந்திருக்குடா. உங்ககிட்ட பேசணும்னு ஆசைப்பட்றேன், வேற ஒன்றும் கிடையாது. ஹலோ, உள்ளே வரலாமாண்ணா? நம்ம அவங்களை டிஸ்டர்ப் பண்ண வரோன்னு சொல்கிறோம். ஹலோ, ஏதாவது ஆச்சுன்னா என்னடா பண்ணுறது? அது கண்ணாடி பக்கத்தில் மட்டும் போகாதீங்கடா.
இந்த எலும்புக்குட்டி யாரு? இது நீங்க தான் சாப்பிட்டீங்களா? ஏதோ பெரிய கண்ணுக்குட்டி மாதிரி இருக்கு. ஒன்று இருக்கு பாருங்க. அங்கிட்டு போடுறான், அங்கிட்டு போடுறான், இங்கே போடுறான், என்னது? இங்கே போடுறான், பின்னாடி என்ன அது? அந்த கதவு போடுறான், இங்கே போடுறான். உங்களோட உணவுக்காக இந்த மாதிரி மிருகங்கள் இங்கே என்னடா இது? ஏய் வாசு இங்கே வராடி, இதெல்லாம் ரொம்ப கூடாடி. இங்கே வேறடா இன்னொன்று. ஏதாச்சும் செத்து போயிருந்தா வந்து போட்டாங்கன்னா ஒன்று போடலாம்டா. எப்போடா இங்கே ஒன்று அங்கன ஒன்று, இங்கே மண்டை மட்டும் கிடக்கு. முடியுதானே அது? முடிடா ப்ரோ, ஏதோ பிளாக் மேட்ச் பண்ணியிருக்கோம்னு நினைக்கிறேன் ப்ரோ. ஏன்னா இந்த மாதிரி ஏதோ வாசு பயமா இருக்குடா. இங்கே அப்படி போகுது வாசு. ஐயோ, அது அங்க இருந்துட்டு இங்க நம்ம ஓட விட. கண்ட்ரோல் பண்ணிச்சிடா வாசு. போனாலும் உன்னை அட்டாக் பண்ண தாண்டா வருது. ஐயோ, அது அங்கிருந்து வந்துச்சு. நம்ம இங்கிட்டு போக கூடாது. உங்களை ஆக்சுவலாக பிடிக்கிற மாதிரி வந்துச்சு. இல்லடா, அப்புறம் இங்கிட்டு ஒன்று வருடா. அப்படியா? அது கண்ட்ரோல் பண்ணிச்சான் தெரியல, சவுண்டு மட்டும் கிடுச்சு. அதனால நான் பயந்து ரிட்டர்ன் வந்தேன். உருவம் கேப்சர் ஆயிருக்கு. உன் பின்னாடி உங்களை பிடிக்க வந்து அதை பார்த்துட்டு தாண்டா ஓடி வர. பல்லண்டா பல்லண்டா. அங்கே போச்சு. என்னடா டே இப்படி பண்ணிட்டு இருக்கு? அது கண்ட்ரோல் பண்ணதுல அங்கங்க கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அது நம்மளை சுத்து போட பார்க்குதுங்க. சவுண்டு வாக்கியமாக இருக்கு. நீங்கள் கேமரா இந்த இடத்துல வச்சுக்கோ, நான் சைடு வரேன். டக் பண்ணிட போதுரா, பார்த்து போடா. கைஸ், இது சவுண்டு உருட்டுற மாதிரி கேட்டுட்டு இருக்கு. ரொம்ப இதாக இருக்குடா. பார்த்து ப்ரோ. அமைதியாக இருங்க. ஒரு சவுண்டு கேட்குதுடா. அங்கே கேமரா எப்படி நான் உள்ளே போகிறேன். நான் சரி உள்ளே போகிறேன். கேமரா அங்கே ரெடியாக வச்சுக்கோ. உள்ளே போட மாட்டேதுடா. நான் உங்களை பார்க்கறதுக்காக உள்ளே வரலான் இருக்கேன். எங்களை பயமுறுத்த நினைக்காதீங்க, அது நடக்காத விஷயம். போடுறா, தேவையில்ல பண்ணுறோம். நான் உள்ளே வர போகிறேன். எங்களை பார்த்து பயந்துட்டு இருக்காதீங்க. கேட்குதுடா. அது உள்ள போகாதுடா. என்னடா இருக்கு? வாடா அந்த சைடு. என்னடா இதுக்குள்ள நிக்கிறது சேஃப் இல்லடா. இது இப்போதான் கீழே விழுந்துருக்கு. எங்களோட நோக்கமும் அது மட்டும்தான். வேற எந்த ஒரு கெட்ட என்னாச்சு வேற எந்த ஒரு கெட்ட எண்ணமும் எங்களுக்கு கிடையாது. எங்ககிட்ட உங்களால் வர முடியுமா? ஹலோ, ஏன் நான் சொன்னேன் என்ன நடக்குதுங்க? அங்க பாரு, அடுத்து அங்க போயிருச்சு பாரு. அந்த கண்ணாடி போடுறா.
எல்லாமே அதால் பொருட்களை கண்ட்ரோல் பண்ண முடியுது. வேலண்டைன்ஸ் காலேஜ், ஃபர்ஸ்ட் காலேஜ் இந்த மாதிரி இடங்கள்ல நடந்துச்சுல அது மாதிரி நடந்துட்டு இருக்கு. அங்கேயும் இங்கேயும் அது மாதிரி ஆகுது. அங்கே இப்போ தான் அங்கே நடந்தது. அதுக்குள்ளே இப்போ நம்ம இங்கே வந்தோன்னே பாரு, அங்கே இருந்தால் வரோம், அங்கே எதுவுமே இல்லை. சேஃப் இல்லைடா. பேரநார்மல் ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் பயங்கரமாக நடக்குது. இந்த சைடு போ. இரு பேசாதீங்க. ஓகே அமைதியா இருங்க. அதுக்கு தான் உதவி தேவைன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச ஒரு பையன் மட்டும் கிடையாது, நிறைய இருக்குன்னு நினைக்கிறேன். இங்கே அவங்க நம்மள்ட்ட ஏதோ சொல்ல வராங்கடா. அவங்க வந்ததுலேருந்து அழுதுகிட்டே தான் இருக்காங்க. கவனிச்சுங்க, நீங்கள் அழுவு சவுண்டு அப்பப்போ கேட்டுக்கிட்டே இருக்கு. உங்களுக்கு எதனா ஹெல்ப் வேணுமா? உங்களுக்கு என்ன உதவி வேணாலும் எங்களால் செய்ய முடியும். இது ஒரு ஆனா காஞ்சினா மாதிரி நக்கிறப்போ ஒரே இதில் 3 இது இருக்கு போடா. என்ன சொல்லிட்டுனா கொஞ்சம் பில்டிங்கை சுற்றி போட்டுக்கலாம். இங்கேருந்து வாங்க. இங்கேருந்து போயிடுவோம். ஏதாச்சும் எவிடன்ஸ் இருக்கா பாருங்க. எதிர்பார்த்ததை விட மோசமாக தான் இருக்குது. என்ன இங்கே நடக்குதுன்னு எங்களால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கவே டைம் ஆகுது. நல்லா கேட்குது. பின்னாடி வருதுடா. வந்தாலும் கத்தாது, கண்டுக்காத மாதிரி இருக்கு. எப்படா நிற்க முடியும்? ட்ரை பண்ணி கேமரா போயிடுச்சு. ஃபைல் டேமேஜ். ஏன் ப்ரோ இப்படி நடக்குது அடிக்கடி? என்னடா வேடிக்கை பார்த்துட்டு இருக்க? இது ரொம்ப கேவலமா இல்லையா? இந்த மாதிரி அடுத்தவங்களோட பில்டிங்கில் வந்து இருந்துட்டு யாரோ அவங்கள கொண்டுட்டாங்கன்னா அவங்கள போய் நீங்கள் எதுனா டிஸ்டர்ப் பண்ணலாம். அவங்களால பாதிக்கப்பட்டவரும் இறந்துட்டாரு. ஃபேமிலியோட ஆக்சிடென்ட். இங்கே யாருமே மனுஷன் வர்றதுல ஃபர்ஸ்ட் டைம் நம்ம தான் வரும்னு நினைக்கிறேன். இருக்க அந்த லேடிக்கு ஒரு பையன் இருக்கிறதா சொல்கிறாங்க. அவங்க பையனை வச்சு எதனா பேசி மூவ் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா இது வரைக்கும் எதுவும் எங்களால் இது பண்ண முடியல. உள்ளே வந்து 1 hour கிட்ட ஆகிடுச்சு. அது உண்மையாக இருந்தால் ஏதாவது சைன் ஏதாவது ஒரு அறிகுறிகள் காட்டுங்க. உங்களோட பேர் காளியம்மாவா? ஃபுல்லு சாடுதுடா. அந்த சைடு போய் காட்டிட்டு யாருமே இல்லைடா. எப்படி அது ஆடிச்சு? உங்களோட பேர் காளியம்மாவா? உங்களால் இந்த பில்டிங்ஸில் இருக்கிற பொருட்களை எல்லாமே கண்ட்ரோல் பண்ண முடியுமா? உங்களை அபியூஸ் பண்ணி கொண்டுட்டதா கேள்விப்பட்டேன். அதை கேட்டதுலேருந்து ரொம்ப வருத்தமாக இருக்கு எனக்கு. ரொம்ப கஷ்டப்பட்டு இறந்துருக்கீங்க. எங்களை எதுவும் பயமுறுத்த வேண்டாம். உங்களுக்கு எதனா ஹெல்ப் பண்றதுக்காக தான் வந்திருக்கோம். உங்க பையனை பத்தி நாங்க தெரிஞ்சுக்கிட்டோம். உங்க பையன் இப்ப எங்க இருக்காருன்னு எங்களுக்கு தெரியும். எங்கிட்ட இருந்தா உழுவுதுடா. எங்களை நீங்க கொன்னாலோ எங்களுக்கு எதனா கெட்டது நினைச்சாலோ உங்களுக்கு ஒருத்தவன் என்ன பண்ணணும் அதை தான் நீங்க எங்களுக்கு பண்ண போறீங்க. ஃபுல்லா இருக்குடா. ஜூம் அவுட்லாண்டா இருக்கு. இது விழுந்துட போண்டா. மெழுந்து